முதலாவது வருகின்ற ஆட்டுவாசல் அடையாளப்படுத்துகின்ற ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனாலும் அவ்வப்பொழுது உலக பொருட்கள் மேலாகிய அந்த தாகம் நமக்கு வந்துவிடுகின்றது. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 4வது அதிகாரத்திலே தவறான வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகின்றார். யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். எனவே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்துவை அடிக்கடி விட்டு விலகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே தான் எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் எரேமியா சொல்லுகின்றார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த நாட்களிலே அந்த யூதேயா தேசத்திலே தண்ணீர் அதிகமாய் கிடையாது. எனவே மழை பெய்கின்ற காலத்திலே அந்த மழை நீரை சேர்த்து வைப்பதற்காக அவர்கள் கற்பாறைகளிலே தொட்டிகளை வெட்டி கொள்ளுவார்கள். அந்த தொட்டிகளிலே சேமித்து வைக்கிற நீர் அவர்களுக்கு மற்ற நாட்களுக்கு பயன்படும். இப்படி செய்யும் பொழுது சில தொட்டிகளிலே வெடிப்பு விழுந்துவிடும் அல்லது துவாரம் விழுந்துவிடும். அப்படிப்பட்ட தொட்டிகளிலே மரித்த சடலங்களை அடக்கம் பண்ணுவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்படித்தான் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை விட்டு நாம் போகும் பொழுது நாமும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களைப் போல மாறிவிடுகின்றோம். சங்கீதம் 29:3 கர்த்தருடைய சத்தம் திரண்ட தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். திரண்ட தண்ணீர்களாகிய ஜீவ தண்ணீர் ஆகிய வேத வசனத்தின் மூலமாக தான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடிகின்றது. அப்படி நீர்க்கால்களின் ஓரமாக நடப்படுகிற விருட்சங்களாக எரேமியா 17:8 சொல்லப்பட்ட அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே தேவனுடைய வசனம் அதுதான் நமக்கு ஜீவ தண்ணீர். அதுதான் நமக்கு கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்றது.